ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆர்எஸ் அகர்வாலில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 5 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 4 வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு சம்மை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சம்மு கேட்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா அதை நம்மளுக்கு கொஷினாக கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஆன்சராக வந்து கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்து போய்க்கலாம், சரிங்களா? இதில் 2 ஸ்டெப்லேயே வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மை வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா நம்ம அது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 16 + 1 வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 17/16 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ வந்து என்னென்னா இங்கே 13 எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணேன். ஏன்னா 17 வந்துருச்சு. அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து போக முடியாது. ஏன்னா அங்கே 13 தான் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா 18 8 + 1 9/8ன்னு இருக்குது, சரிங்களா? இதுவும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் மேலேயே இதை கொண்டு போய் இதை பண்ணாலும் இதுக்கு வந்து ஆன்சர் வராது, சரிங்களா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 + 1 9/8. இதை இப்போ நம்ம மேலே கொண்டு போகும்போது இது என்னவா மாறும்? நம்மளுக்கு தலைகீழாக மாறும். தலைகீழாக மாறும்போது 1 + 8/9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 9 + 1 இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17/9 வரும். இப்போ வந்து ஏன்னா அங்கே 13 தான் இருக்குது, ஆனால் இங்கே 17 இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? ஆப்ஷன் டி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 4 2 8 8ஓட 1 கூட்டோம்னா 9/4 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை மேலே கொண்டு போகும்போது தலைகீழாக மாறும். அப்படின்னா 1 + 4/9 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா 9 + 4 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 13/9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த நம்பரில் 13 வந்துருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிறது பகுதி, மேலே இருக்கிறது தொகுதி. தொகுதியில் இருக்க நம்பர் வந்து என்னென்னா செகண்ட் ஸ்டெப்லேயே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ 13 வந்துருச்சு. நம்ம அதை போட்டோம் அப்படின்னாலுமே வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இது எப்படி வந்துச்சு, எப்படி ப்ரொசீஜர் படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இப்படியுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழே இருக்கிறத வந்து என்னென்னா 4 2 8 8ஓட 1 கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9/4. இப்போ இதை வந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவா மாறும்? தலைகீழாக வரும். அப்படின்னா 1/3 + 1/1 இதை மேலே கொண்டு போவோம்னா என்ன கிடைக்கும்? 4/9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம மாற்றும்போது 4/9 நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கி அந்த 4ஓட ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13/9 அப்படின்னு வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்போ மறுபடியும் இதை நம்ம மேலே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்? தலைகீழாக மாறும், சரிங்களா? அப்படின்னா எப்படி பண்ணுறது? 1/3 + இங்கே என்ன வரும்? 9/13 அப்படின்னு மாறும், சரிங்களா? இப்போ இந்த 13ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13 × 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 39 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 39ஓட 9 கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 48 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து நம்மளுக்கு 13 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ 48 அப்படின்னா 1/48/13 வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் இருக்கும்போது நம்ம மேலே கொண்டு போகும்போது அது தலைகீழாக மாறும். அது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13/48 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/48 மேலே கொடுத்தது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஆன்சர், ஓகேங்களா? இந்த மாதிரி சம்மு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சம்மெலாம் வந்து எக்ஸாமில் போய் செய்ய முடியாது. இப்படி வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒன்று. இந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த சம்மை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சம்மு வந்து பார்க்கலாம். செகண்ட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டு, அடுத்து ஒரு டிவிஷன் கொடுத்துட்டு ஒரு கலப்பு
ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டிவிஷன் கீழே இருக்கிறதுல 1+1/3 வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 4/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த 4/3 மேலே கொண்டு போகும்போது அது நம்மளுக்கு தலைகீழாக மாறும். சரிங்களா? இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணலாம்? 1+3/4 வந்து என்னென்னா 4+3 7/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ இந்த 7/4 வந்து என்னென்னா மேலே கொண்டு போகும்போது நம்மளுக்கு தலைகீழாக மாறும். அப்படின்னா 1+4/7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7+4 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். 11/7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எப்போனா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் அது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 11/7. அதுக்கப்புறம் இந்த டிவைடட் இந்த கலப்பு பின்னத்தை மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7+4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். 11/7. சரிங்களா? இப்போ இந்த டிவிஷன் இருக்குல்ல, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது தலைகீழாக நம்மளுக்கு மாறும். சரிங்களா? 11/7 இன்ட்டு 7/11. இங்கே 11 கேன்சல் ஆயிரும். 7 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த சமம் வந்து என்னென்னா இப்போ தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. XYZ = 256 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுக்கு ஒய்க்கும் 2x தான். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ 2x தான், ஒய்யோட வேல்யூ 2x தான். சரிங்களா? இதில் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து 2z எடுத்துக்கலாம், ஒய்க்கு வந்து 2z. சரிங்களா? இப்போ z வந்து z தான். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா XYZ = 256. எக்ஸுக்கு என்ன இருக்குது? 2z. ஒய்க்கு என்ன இருக்குது? 2z. அதுக்கப்புறம் இந்த இஜெட்டை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? = 256. இப்போ இதை என்னது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 4x³ = 256. சரிங்களா? இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த 4ஆல் 256 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு நாள் 4, 6 நாங்க 24, 1 4 16. Z³ = 64. 64 வந்து க்யூபாக கொண்டு வரணும்னா நம்ம என்னால் பண்ணலாம்? மீச்சமாக எடுக்கலாம். 64ஆல் வந்து என்னென்னா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 16 நாங்க 64ன்னு வருமா? அதுக்கப்புறம் 4 நாங்க 16. சரிங்களா? 4 1. ஓகேங்களா? இப்போ என்னது? Z³ = 4 × 4 × 4. Z³ வந்து போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 மட்டும் நம்மளுக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? என்னென்னா க்யூப் வேல்யூ இருக்கனால 3 4 இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நாளாக வந்து வெளியே வந்துடும். சரிங்களா? அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுனால மேலே நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? x = 2z அப்படின்னு இருக்குது. இப்போ இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் அந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? x = 2z. சரிங்களா? இப்போ இஜெட்டுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x = 2 × 4 = 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சம். இப்போ இந்த சம்மில் என்ன அப்படின்னா P மற்றும் Qயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க சம்மை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த Pயோட இதை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Px + 3P + Qx - Q. சரிங்களா? இதில் எக்ஸு இருக்கிற உறுப்பை தனியாக எடுத்துக்கலாம், P அந்த இருக்கிற உறுப்பை வந்து தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா Pxஐ வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P + Q 3P - Q அப்படின்னு நம்மளுக்கு வந்துருமா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸோட உறுப்பு இருக்கிறத வந்து இதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். அந்த உறுப்புக்கு வந்து எதுவுமே இல்லை, அதனால தனி உறுப்புக்கு அதுக்கு வந்து என்ன 0ன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படின்னா x × P + Q = 4x. அந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடுவோமா? அப்படின்னா P + Q = 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3P - Q = 0. இப்போ இந்த 3P - Q இந்த சைடு மாறும்போது +Qவாக மாறிடும். அப்படின்னா P = Q / 3. சரிங்களா? இப்போ இந்த Pயோட வேல்யூவை இதை கொண்டு போய் இந்த இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படின்னா Q / 3 + Q = 4. இப்போ இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4Q
டிவைடட் 3 = 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4q = 12ன்னு கிடைக்கும். 4 × 12 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 1 4 4 3 4 12. இப்போ க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம எங்கே என்ன பண்ணணும், இங்கே p = q/3 அதில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்படின்னா இந்ததோட வேல்யூவை q = 3யோட வேல்யூவை பியில் கொண்டு போய் போடும்போது p = 3/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு, க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சம்மு வந்து என்னென்னா, இந்த மாதிரி சம்மு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் இந்த சம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த x/y இந்த சைடு இருக்கிறத அப்படியே வச்சுட்டு 28/13 இருக்குல்ல, அதை வந்து என்னென்னா டிவிஷனில் இருக்குது. அந்த டிவிஷன் இந்த சைடு மாறும்போது பெருக்கலாக மாறி தலைகீழாக வந்து மாறிடும். சரிங்களா? இதில் இப்படி மாறும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதை கேன்சல் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அங்கே வந்து என்னென்னா 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 28, 7 14, 0. இங்கே 1 13 13, 3 13 33 அது என்ன கிடைக்குது நம்மளுக்கு 5/3 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா y - x தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாடில் இதை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதில் x என்ன y என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த சமன்பாடு கொடுக்கல அப்படின்னாலே இதை வச்சே நம்ம வந்து yக்கும் xக்கும் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பட் இந்த சமன்பாடு கொடுத்துருக்கனால நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் 3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா y + 3x = 54 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 3யை இந்த சைடு கொண்டு வந்தோம், பெருக்கல்ல இருக்கிறத இந்த சைடு வரும்போது நம்ம டிவிஷனில் மாறும். ஓகேங்களா? அடித்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 18 வந்து கிடைக்கும். அப்படின்னா 3x + y = 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இங்கே மேலே எக்ஸோட வேல்யூ வந்து எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது, x/y = 5/3 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x = 5y. ஓகேங்களா? இப்போ x = 5/3 × y அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த சமன்பாடில் போய் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 3 × 5/3 × y போடணும். நான் இந்த இடத்துல y போட மறந்துட்டேன், நீங்கள் அங்கே வந்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் y = 18. இந்த 3 வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5y ப்ளஸ் y அது வந்து 6y = 18. இங்கே 1 6 3 18. ஓகேவா? இங்கே ஒய்க்கு வேல்யூ என்னது 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம மேலே அந்த எக்ஸுன்னு இருக்குல்ல, x = 5/3 × y இருக்குல்ல, இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5/3 × 3 இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 5 தான் ஆன்சர் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு வந்து 5, ஒய்க்கு வந்து 3. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, y - x தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்கே y வந்து என்னது நம்மளுக்கு 3, x வந்து என்னது 5. அப்படின்னா 3 - 5 = -2. ஆன்சர் வந்து நம்மளுக்கு -2. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு சின்ன லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.